அபி ஏந்துச்சியா? ஏந்து, டைம் ஆகுது பாரு. எங்க அவன் ஏஞ்சானான்னு பாருங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. வீட்டுல யாருக்கும் காதும் கேட்காது, ஒண்ணும் கேட்காது, எல்லாமே நம்மளே பண்ணணும். ஏ அபி, வச்ச டீ கூட ஆறி போச்சு. என்னடா இன்னும் எந்திரிக்காம படுத்துட்டே இருக்க? எரும மாடு, டைம் ஆகுதுடா, ஏந்திரிடா. இனிமே உனக்கு டீ எல்லாம் வச்சு எழுப்ப மாட்டேன் அபி, மூஞ்சில ஊத்தி தான் எழுப்ப போறேன் நானு. நீ காலேஜுக்கு போ, போகாம போ, என்னவோ பண்ணு, எனக்கு என்ன. இந்த வீட்டுல சின்னதுக்கும் பொறுப்பு இல்ல, பெருசுக்கும் பொறுப்பு இல்ல. ஏப்ப காலங்காலத்துல இவ்வளவு கோவப்படுற? பொறுமையா எழுப்பு. பொறுமையா எத்தனை தடவை எழுப்புறது? அவன் சின்ன பையன், அப்படிதான் இருப்பான். நீ கோவப்படாத. எனக்கு கோவம் வருது, அதனால நான் கோவப்படுறேன். ஏன் நான் கோவம் கூட படக்கூடாதா? ஏய், காலங்காலத்துல எதுக்கு வீட்டுல டென்ஷன், எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறான்னு கேக்குறேன். ஓவரா கத்திக்கிட்டே போற, எதுக்கு நீ கோவப்படுற தேவையில்லாம? பாத்தீங்களா, இப்படிதாங்க பல நேரங்கள்ல நம்ம மத்தவங்களுடைய எமோஷன்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்களுடைய எமோஷன்ஸை நம்ம மிரர் பண்ண ஆரம்பிச்சிடும், அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்கு சைக்காலஜில எமோஷனல் கண்டேஜன் அப்படின்னு பேரு. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, பல நேரங்கள்ல நம்மளுடைய எமோஷன்ல வாழாம மற்றவங்களுடைய எமோஷன்ல வாழ்ந்துட்டு இருப்போம். அதனாலதான் சில சோகமான என்விரான்மெண்ட்ல இருக்கும்போது, இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனவங்களோட கூட இருக்கும்போது நமக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் பாஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் நம்மளே ரொம்ப எமோஷனலி டவுன் ஆயிடுவோம். அதே ஒரு சந்தோஷமான என்விரான்மெண்ட்ல இருந்தோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் சோகமாவே இருந்தா கூட அந்த வைப் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வைப் நமக்கும் வந்து நம்மளும் கொஞ்சம் நம்மளோட கவலைகளை மறந்து கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம். இதுதான் எமோஷனல் கண்டேஜியன். சரி, இதை எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம்? மற்றவங்க கோவப்படும் போதோ, மற்றவங்க சேடா இருக்கும் போதோ, மற்றவங்க டிப்ரெஷன்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அது எப்படி நம்மளை பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட எமோஷன்ல ரியாக்டிவா வச்சுக்காம ரெகுலேட் பண்ணணும். அதாவது ஏங்க அவனை எழுப்ப சொன்ன, எழுப்புனீங்களா இல்லையா? எனக்கு வர கோவத்துக்கு. இப்ப பாருங்க, நான் ரியாக்ட் பண்ணாம எமோஷனை ரெகுலேட் பண்ண போறேன். நீ டென்ஷன் ஆகாதப்பா, நான் பாத்துக்கிறேன். எமோஷனல் செயினை பிரேக் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.